Hi friends, welcome to CHETTINADU channel. இன்னைக்கு நம்ம பனியாரம் எப்படி நல்லா சாஃப்ட்டா பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாப்பாடுக்கு யூஸ் பண்ற பொன்னி அரிசி 2 டம்ளர் அளவு எடுத்துக்கிறோம். பச்சை அரிசி 1.5 டம்ளர் அளவு. உளுந்து 1 டம்ளர் அளவு. வெந்தயம் 1 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் 1 மணி நேரம் ஊற வச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிருங்க. இப்போ 3 வாழைப்பழம், 4 வெள்ளைக்கட்டி, ஒரு 6-7 ஏலக்காய். வாழைப்பழத்தை அரைச்சி வச்சிடலாம். வெள்ளைக்கட்டியை நல்லா முணுக்கி வச்சுருக்கோம். ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெள்ளைக்கட்டியை நல்லா உருக்கிடலாம். இப்போ நல்லா உருகிருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அரைச்சி வச்சிருக்க மாவில் இப்போ பாதி அளவு இனிப்பு பணியாரத்துக்கு எடுத்துக்கலாம். இதில் நம்ம வெள்ளைக்கட்டி பாக ஊற்றிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வாழைப்பழ பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். வாழைப்பழ பேஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம். அதுதான் நல்லா பணியாரத்துக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இதை நல்லா கலந்துடலாம். ஏலக்காய் பவுடராக இருந்துச்சுன்னா இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் இப்போ ஏலக்காயை தட்டி தான் வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு ஒரு 6-7 ஏலக்காய் அளவு எடுத்துக்கோங்க நீங்கள். இப்போ தட்டி வச்சிருக்க ஏலக்காய் இதில் போட்டுடலாம். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்துச்சுன்னா பணியாரம் வந்துட்டு கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். இந்த அளவு இருக்கணும் கரெக்டாக மாவு. இப்போ நல்லெண்ணெய் அதில் ஊற்றி, நெய் உங்களோட ஆப்ஷனல் நெய் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவை இதில் ஊற்றிடலாம். சிம்லே வச்சுருங்க அடுப்பை. ரொம்ப ஃபுல்லாக வச்சிங்கன்னா கருகிடும். ஸோ வந்துட்டு ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு தான் நீங்கள் பணியாரத்தை சுடணும். இப்போ நல்லா சாஃப்டான இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மசாலா பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 4 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் அளவு கடுகு, கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிடுங்க. இப்போ நம்ம மீதி இருக்க மாவில் நம்ம இப்போ வதக்கி வச்சிருக்க வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி இதை போட்டு எடுத்துருங்க. மசாலா பணியாரத்துக்கு கார சட்னி வச்சாதான் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் எப்படி பண்றேன்னு பார்க்கலாம்.
2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 6 வரமிளகாய் போட்டு உப்பு போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நாலு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவு உளுந்து கொஞ்சம் செவந்துரட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இப்போ அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளியை இதில் சேர்த்துடலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வற்ற விடுங்க. அதில் கொஞ்சம் சிம்லே வச்சிங்கன்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். மசாலா பணியாரம் இப்போ கார சட்னியோட ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.